அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வீட்டில் காவல் பணி செய்து கொண்டிருந்த ஒரு முன்னாள் படை வீரர், அதாவது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் பிரச்சனை இருக்கலாம், அல்லது செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் அரசுக்கும் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு முன்னாள் இராணுவ வீரருக்கும் காவல்துறைக்கும் என்ன பிரச்சனை சொல்லுங்க? அவர் ஒரு டிசிப்ளின்டு பர்சன். அவருடைய வேலை என்னன்னா, அங்க வர்றவங்கள யாரு என்ன அப்படின்னு கேட்டு அவர் வேலை செய்யற இடத்துல அதை சொல்லி அவங்க உள்ள வர சொன்னா உள்ள அனுமதிப்பாரு, இல்லைன்னா அனுமதிக்க மாட்டார். இதுதான் அவருடைய டியூட்டி. அதை செய்து கொண்டிருந்தவர் தான் மதிப்புக்குரிய அமல்ராஜ் அவர்கள். அவரை ஒரு காவல்துறை ஆய்வாளர், இந்த நீலாங்கரையினுடைய காவல்துறை ஆய்வாளர் கூட ரெண்டு யூனிஃபார்மே போடாத ரெண்டு பேர், அவங்கள போலீஸ்காரர்கள்னு நினைக்கிறதா இல்ல ரவுடிகள்னு நினைக்கிறதா, அவங்கள கூட்டிகிட்டு நேர போய் கதவை திறந்த உடனேயே உள்ள பூந்து அண்ணன் அமல்ராஜ் அவர்களை நெஞ்சில கை வச்சு அடிச்சு ஒரு குற்றவாளியை அடிச்சு இழுத்துட்டு போறது மாதிரி 3 பேர் சேர்ந்து அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இராணுவ அதிகாரியாவே யார் அதிகா அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். அடிக்கும் போது அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, போலீஸ்கார மேலேயே கை வச்சிட்டியா அப்படின்னு சொல்றாரு. அங்க சூழ்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு. அதுல ஒரு இடத்துல கூட அண்ணன் அமல்ராஜ் காவல்துறையில மேல கை வைக்கல. இவங்க தான் போய் அவரை அடிச்சு கொண்டுட்டு வராங்க. ஆனா இந்த பிரவீன் ராஜேஷ் என்கிற அந்த காவல்துறை ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு பெரிய நாடகம் நடத்துறாருன்னு பாருங்க. அடிச்சு இழுத்துக்கிட்டு வரும்போதே அவர் சொல்றாரு, என்ன தைரியம் இருந்தா நீ போலீஸ் மேல கை வச்சிருப்ப, போலீஸ் மேலே கை வைக்கிறியாடா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ்வளவு பெரிய பொய். சரி, கைது செஞ்சு கூட்டிட்டு போனீங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர்னு தெரிஞ்சிருச்சு. கூட்டிட்டு போறவங்க அந்த ஜீப்புக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அவரை ஒரு திறந்த வெளிக்கு ஒரு பக்கத்துல ஒரு பூங்கா மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு கிட்டத்தட்ட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வீட்டில இருந்து நீலாங்கரை காவல் நிலையத்துக்கு 5 நிமிடத்துல போயிடலாம் வாகனத்துல. ஆனா 1 மணி நேரம் அங்க வச்சு இந்த கைது பண்ணி கொண்டுட்டு போன அந்த 2 பேரையும் வச்சு அடிச்சிருக்காங்க. கீழே இறக்கி விட்டு சுத்தி நின்று 3 பேரும் கட்டுமையா தாக்கியிருக்காங்க. அதோட மட்டும் அவர்களுடைய வெறி அடங்காம காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கண்ணுக்கு முன்னாடியே ராடுல துணியை சுத்தி அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. நம்ம ஃபெலிக்ஸ் ஜெயராஜை எப்படி கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ அது போன்ற ஒரு கொலை முயற்சியை பிரவீன் ராஜேஷ் அவர்கள் செய்திருக்கிறார். அவர் மனநிலையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒருத்தர் இப்படியா ஒரு காவல்துறை அதிகாரி பொதுமக்கள் மத்தியில் பணியாற்றுகிற ஒரு இன்ஸ்பெக்டர் இப்படியா வெறித்தனமாக மிக மோசமாக எந்த குற்றமும் செய்யாத ஒருத்தரை இப்படியா தாக்குவாங்க? சொல்லுங்க பாப்பா. அப்போ இதுக்கு உள்நோக்கம் என்ன? எதற்காக நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க? அந்த அம்மா, அவருடைய மனைவி, அவருடைய 2 மகன்கள் தன்னுடைய தந்தையாரே காவல்துறை அடிச்சு இழுத்துட்டு போன வீடியோவை பார்த்துட்டு அங்கிருந்து பதறி ஓடி வர்றாங்க. நீங்க முறையா என்ன செஞ்சிருக்கணும்? கைது பண்ண உடனேயே அவங்க குடும்பத்தாருக்கு நீங்க தெரிவிச்சிருந்திருக்கணும். தெரிவிச்சிங்களா? இல்ல. ஆனால் அவர்கள் அந்த வீடியோவை பார்த்தா ஒரு சாதாரணமா ஒருத்தன் பார்த்தாவே பதறி போயிடுவான். அந்த மாதிரி ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு மனிதனை ஒரு 3 பேர் சேர்ந்து அடிச்சு சட்டையை கிழிச்சு கொண்டுட்டு போய் நீங்க காருக்குள்ள வச்சு குத்தி தள்ளுறீங்க. அதை பார்த்து அவங்க ஓடி தன்னுடைய கணவனை பார்க்கணும்னு 3 மணி நேரம் நின்று இருக்காங்க அந்த காவல் நிலையத்துல. உள்ள பார்க்க அனுமதிக்கல. என்ன காரணம்? எந்த சட்டத்துல உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு? சொந்த பிள்ளைகள் 2 பேர் தன்னுடைய தந்தையை அடிச்சதை கண்ணால பார்த்து கதறி நிக்கிறாங்க. 2 பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள். அவங்க ஏன் தன்னுடைய தந்தையை பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? நீங்கள் எல்லாம் காவல்துறையா இல்ல வேற ஏதாவதுமா? சொல்லுங்க பாப்பா. ஆக சீமான் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்ப நாங்க சொல்றோம், சட்டப்படி ஒரு சம்மனை கொண்டாந்து நீங்க வீட்டுல ஒட்டி இருக்க கூடாது. வீட்டுல யாரும் இல்லைன்னு தான் ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி ஊடகங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொன்னதே போலீஸ் தான் சொல்லியிருக்கு. அப்படின்னா இதுல என்ன உள்நோக்கம்? சரி, ஒட்டிட்டீங்க. ஒட்டுன சம்மனை அந்நியார்
சீமான் அவர்களுடைய மனைவி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க வேலைக்காரங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை கிழிச்சு எடுத்துட்டு வாங்கன்னு இருக்காங்க. அவங்க போய் அதை கிழிச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் அந்நியர்கிட்ட கொடுத்துருக்காங்க. கிழிச்சதை வச்சு அவங்க படிச்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஊடகத்துல சொல்றாங்க, நான் தான் கிழிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்னு. ஒட்டுனதோட அதை வீடியோ எடுத்துட்டு போங்க அல்லது ஒட்டிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு போங்க, அதோட உங்க வேலை முடிஞ்சுது. போலீஸுக்கு அதை கிழிச்சா என்ன, கிழிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா 2 பேரை சென்ட்ரி போட வேண்டியதானே. இது சீமான் வர்ற வரைக்கும் இந்த சம்மனை கிழிக்க கூடாதுன்னா 2 பேரை பாதுகாப்புக்கு போட வேண்டியதானே. அதுவா உங்களுக்கு வேலை? நாங்க காவல்துறைகள் மீது நாங்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த பிரவீன் ராஜேஷ் போன்றவர்களை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மனநோயாளிகளை நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் என்று வைத்திருந்தால் அரசுக்கு மட்டுமல்ல காவல்துறைக்குமே மிகப்பெரிய இழுக்கு கேவலம் உருவாகும். அதனால்தான் இன்றைக்கு அவர் வேலை செய்த அந்த பார்டர் போலீஸ்ல இருந்து அதிகாரிகள் அவங்களுடைய அசோசியேஷன்ல இருந்து இன்றைக்கு அவங்க மனைவியோடு இணைந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பியூர் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மீறல். ஒரு மனித நேயம் உள்ள மனிதன் எவனும் இந்த மாதிரியான செயலை செய்ய மாட்டான். அப்படியான செயலை செய்திருக்கிறதுனால மனித உரிமை கமிஷன்ல கொண்டு அந்த எங்களுடைய முறைப்பாடுகளை எழுதி கொண்டு இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். உறுதியாக மனித உரிமை கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மனித உரிமை கமிஷன் மட்டுமில்ல, இது இன்னும் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள் இதுல எடுக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் நாம் தமிழர் கட்சி எடுக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.